கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 100வது முறையாக யூடியூபின் வழியாய் கர்த்தர் பேசும்படியாய் வைத்த கிருபைக்காக நான் கர்த்தரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலயமாக அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அநேகருக்கு இந்த சத்தியத்தை அனுப்புங்கள், நீங்களும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியானது யூதாஸ் காரியத்து தேவனுடைய மகனா அல்லது சாத்தானின் மகனா என்பதை குறித்து நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்க போகிறோம். யூதாஸ் காரியத்து தேவனுடைய மகனா அல்லது சாத்தானின் மகனா என்பதை குறித்து நாம் பார்ப்போம். நீங்கள் கவனமாய் கேளுங்கள் தயவு செய்து, அப்போது உங்களுக்கு அருமையாக புரியும். நாம் வாசிக்கின்றோம். நாம் இப்போது சத்தியத்தை கடந்து சொல்வோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் நீங்கள் 1 நீங்கள் 4 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வேதத்தை வாசித்து பாருங்கள். அங்கு இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை அழைக்கின்றார். அந்த 12 சீடர்களில் யூதாஸ் காரியத் ஒருவர். நீங்கள் முழுமையாக வாசியுங்கள். நான் கடைசி வசனத்தை மாத்திரம் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்றேன். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே, அதாவது 12 சீடர்கள் நாமங்கள் இருக்கும். அதில் கடைசியிலே யூதாஸ் காரியத்து நாமமும் அவங்க இருக்கும். நான் கடைசி வார்த்தையை மட்டும் தான் நான் வாசிக்கின்றேன். நீங்கள் வீட்டிலே பொறுமையாக வாசிங்கள், ஏன்னு சொன்னால் எனக்கு நேரம் இல்லை. ஆகவே அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே ஆக 12 சீடர்களை இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். அழைத்து அவர் பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமைகளும் கிராமங்களிலே போய் பிரசங்கம் செய்யுங்கள் சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த 12 சீடர்களையும் இன்க்ளூடிங் யூதாஸ் காரியத்தை சேர்த்து தான் நான் சொல்றேன். அங்கே யூதாஸ் காரியத்தை சேர்த்தம் போட்டிருக்குது. அந்த யூதாஸ் காரியத்துக்கும் அவருடைய வல்லமையை கொடுத்து பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்து இந்த 12 சீடர்களையும் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். இந்த 12 சீடர்களும் கிராமங்களிலே சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். யூதாசும் கிராமங்களிலே சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். சீடர்களும் அந்த யூதாஸ் காரியத்தும் பிசாசுகளை துரத்தினான். 12 பேருடைய நாமங்களும் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. யூதாஸ் காரியத்து பெயரும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்தது. இந்த யூதாஸ் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். யூதாஸ் காரியத்து நல்ல கௌரியங்கள் பிரியமானவர்களே, யூதாஸ் காரியத்து விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவன் பெறவில்லை. ஆனால் அவன் விசுவாசத்தில் நீதிமாக்கப்பட்டான், பரிசுத்தமாக்கப்பட்டான். அது மாத்திரமில்லாமல் இந்த யூதாஸ் காரியத்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக எத்தனை காரியங்கள் அவன் பெற்றிருக்கிறான் என்பது குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. அற்புதம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிராமங்களிலே பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். இவ்வளவும் அந்த யூதாஸ் காரியத்தை அவன் அடைந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, பிரதர் யூதாஸ் காரியத்தை ஞானஸ்தானம் எடுத்தார் பிரதர், அப்படி எங்க வேதத்தில் நாங்கள் படித்த மாதிரி இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்பது உண்டு. நிச்சயமாகவே எனக்கு கூட தெரியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்ததை நான் உங்களுக்கு போதிக்கின்றேன். இதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே யூதாஸ் காரியத்தை எங்க ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்தார் என்று பரிசுத்த ஆவியை என் உள்ளத்திலே நான் பரிசுத்த ஆவியை பேசும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று காண்பித்தார். அங்கே 12 சீடர்கள் பந்தி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருடைய காலை கழுவ ஆரம்பிப்பார். அப்பொழுது இந்த பேதுரு, ஆண்டவரே நீர் ஒரு காலம் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று அவர் கூறுவார். பேதுரு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் சுருக்கமாய் சொல்கிறேன். அப்படி நான் உன் காலை கழுவவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று ஒரு வார்த்தை கூறுகிறார் என்று நினைத்துக் கொள்கிறேன். ஓகேவா? அதற்கு பேதுரு சொல்வார், ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் இல்லை ஆண்டவரே, என் உச்சம் தலைந்து என் சரீரம் முழுவதும் நீர் கழுவ வேண்டும் என்று பேதுரு சொல்லுவார். அதற்கு இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொல்வார், பேதுருவே முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று ஷிடன் ஆகிய அந்த பேதுருக்கு சொல்லுவார்.
ஆக இந்த பேதுரு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா சொல்லுங்க தயவு செய்து. ஹல்லேலூயா. ஆக இந்த பேதுரு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பான் என்று சொன்னால், பேதுருவோடு ஊழியம் செய்து கொண்டு வருகிற அந்த 11 சீடர்களும் நிச்சயமாகவே அவர்களும் முழுக்க ஞானஸ்தானம் அடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஆகவே இந்த யூதாஸ் காரியத்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். சரி, இப்போ இந்த யூதாஸ் காரியத்து இவ்வளத்தையும் அவன் அடைந்திருக்கிறான். இப்போ இந்த யூதாஸ் காரியத்து பேக்ரவுண்டை நம்ம பார்க்க போறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13 அங்கே 16 வரைக்கும் பாருங்கள். அங்கேயும் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை அழைத்து சகல வல்லமைகளை கொடுத்து அற்புதங்களை கொடுத்து பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த வரங்களை கொடுத்து அவர் அனுப்புவார். அங்கே கடைசியிலும் கூட அங்கே ஒரு வார்த்தை இருக்கும், துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே என்று அங்கே ஒரு வார்த்தை இருக்கும். லூக்காவை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த யூதாஸ் காரியத்து யாரு? துரோகி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சகோதரனே, இந்த யூதாஸ் காரியத்து யாரு? துரோகி. இந்த துரோகிக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்தார். இந்த துரோகி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். இந்த துரோகி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். இந்த துரோகி அற்புதங்கள் அடையாளம் செய்த பிரசங்கம் செய்திருக்கிறான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். இந்த துரோகி, ஹல்லேலூயா. இந்த துரோகியா இருக்கிற இந்த யூதாஸ் காரியத்தை இவ்வளத்தையும் தன் ஊழியத்தில் செய்து கொண்டு வந்தான். பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார், அவன் ஒரு துரோகி என்று யூதாஸ் காரியத்தை குறித்து இங்கே பேசியிருக்கிறார் லூக்காலே. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு வார்த்தை நான் காண்பிக்கின்றேன் பாருங்கள். இந்த யூதாஸ் காரியத்து பொருளாளர் பணப்பை வைத்திருக்கிறவன். இங்கே பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 3 நீங்கள் 6 வரைக்கும் நீங்கள் அங்கே வாசியுங்கள். மரியாள் விலையேற பெற்ற கலக்கமில்லாத நாளத்தம் என்னும் தைலத்தில் ஒரு கிரயத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். தன் தலைமயிரால் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். அந்த தைலத்தை, விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசி, இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் பிரியமானவர்களே, நமக்கு தேவையான கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு இடத்துல நான் பேசுகிறேன். இந்த தைலத்தை பூசி தன் மயிரினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். தன் மயிரினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்தாள் என்று சொல்ல போனால், அந்த மரியாளுக்கு எவ்வளவு பெரிய நீளமான அந்த முடி அவளுக்கு இருந்திருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். மிகப்பெரிய இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு அந்த மரியாளுக்கு நீளமான முடி இருந்தபடினாலே கீழே இருக்கிற முடி எடுத்து தன் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். அப்போ மிகப்பெரிய நீளமான முடி இருந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த மரியாள் அந்த இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். இன்றைக்கு இருக்கிற ஸ்திரீகளாம் நீளமாய் முடி வைக்கிறதை விட்டுட்டு இன்னைக்கு பாப் கட் வெட்டுறது, எங்களை மாதிரி ஸ்கொயர் கட் வெட்டுறது, இதெல்லாம் சாத்தானின் செயல்கள் பிரியமானவர்களே. இது குறித்து நான் ஏற்கனவே பேசிவிட்டேன், நம்ம இப்பொழுது பேச வேண்டாம். ஆகவே நாம் பாப்கட் வெட்டுவது, இது மாதிரி ஆண்களைப் போல வெட்டுவதெல்லாம் அது தவறான உபதேசம், தவறான சகோதரிகள். அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கே ஒரு ரைட்ஸ் உள்ள பெண்கள் அல்ல. சரி, அது போட்டும். ஆகவே இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தை அந்த தைலத்தை தடவி துடைத்து கொண்டிருக்கிறாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்போது அவருடைய சீஷன் ஒருவன் அவரை காட்டுக் கொடுக்க போகிறவன் ஆகிய சீமோன் குமாரனான யூதாஸ் காரியத்து அந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், தரித்திரர்களை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறானபடினாலும் இப்படி சொன்னான். இது இந்த 6ஆம் வசனம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றார். அவன் உள்ளத்தை நினைத்தான். யாரு? யூதாஸ் காரியத்து உள்ளத்தில் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? அப்பா, விலை உயர்ந்த இந்த தைலத்தை போய் இயேசு கிறிஸ்து ஏன்பா சீடனாகிய யூதாஸ் காரியத்து உன்னுடைய போதகருக்கு அந்த ஸ்திரீயானவள் செய்கிறாள். அதை குறித்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தை தான் உள்ளத்தில் நினைக்கின்றான். இவ்வளவு பெரிய ஒரு தைலத்தை 300 வெள்ளிக்காசுக்கு விட்டால் பணம் பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு உள்ளத்தில் நினைக்கிறானுமே. அப்படி நினைக்கிறானா? அதுக்கு பரிசுத்த ஆவி என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி அவன் அதை குறித்து நினைக்கல,
அவன் பணப்பையை பேக்கில் போட்டுக்கணும், அவன் பொருளாளர் இருக்கிற அப்படின்னாலே அந்த பணத்து மேலே ஒரு கண் இருக்கிற அப்படின்னாலே அவர் சொல்கிறாரு, அதில் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறனான்படியினால் இப்படி சொன்னான். அவன் ஒரு திருடனானபடியினால். திருடனுக்கு என்ன தேவை? பணத்தை. அவன் ஏற்கனவே ஒரு திருடன். ஹல்லேலூயா. அவன் ஒரு துரோகி, அவன் ஒரு திருடன். அவன் பணத்து மேலே தான் மோகம் ஜாஸ்தி யூதாஸ் காரியத்துக்கு. அவன் அதை குறித்து மகிழ்ச்சி அடையாமல் அந்த பணத்து மேலே கண் வைத்து இந்த யூதாஸ் காரியத்து அவ்விதமான ஒரு காரியத்தை மனசில் நினைச்சதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை கூறுகிறார். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஹல்லேலூயா. அவன் திருடனான ஆனபடியினாலே இப்படி சொன்னான் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றார். ஆக இந்த யூதாஸ் காரியத்து அவள் செய்ததை குறித்து மகிழ்ச்சி அடையல. ஐயோ, இந்த பணம் 300 வெள்ளிக்காசுக்கு விற்கலாமே, 300 பணத்துக்கு விற்கலாமே, 300 பணத்துக்கு விற்றா பணம் கிடைக்குமே, அந்த சிந்தனை தான் அவனுக்குள் போனது. ஹல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு திருடனான அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமான நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு கூறுகிறார். நாம் யூதாஸ் காரியத்தை என்னென்ன எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நாம் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? இயேசு நான் சொல்றாரு, 12 பேரை நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். இயேசு சொல்றார், இவன் தேவனுடைய குமாரனா அல்லது இவன் சாத்தானின் குமாரனா? இந்த செய்தியிலே உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். இவன் தேவனுடைய, சில பேர் சொல்லுவாங்க ஊழியக்காரர்கள், சில இதுக்கு உதாரணமாக சில ஊழியக்காரர்களை குறித்து நான் பேசுகிறேன். நாங்கள் தேவனுடைய குமாரர்கள், நாங்கள் மனவாட்டிகள், நாங்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. மேடை மேலே சர்ச்சிலெல்லாம் பேசுவாங்க. அவங்களும் இந்த யூதாசை போல அற்புதங்கள் செய்கிறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, கேன்சர் சுகமாக்குறாங்க, அநேக அற்புதங்கள் செய்கிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறார்கள் இந்த ஊழியக்காரர்கள். இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் தேவனுடைய குமாரர்கள் சொல்றாங்க. இவங்களும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். யூதாசும் அதே காரியத்தை தான் செய்தான். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், அநேக அற்புதங்களை செய்தான், பிரசங்கித்தான். ஆனால் இவன் திருடன் என்று ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறான், துரோகி என்று ஒரு பட்டத்தை வேதத்தில் பெற்றிருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த 12 பேரை குறித்து பேசுகிறார், உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆக இந்த யூதாஸ் காரியத்து பிரசங்கம் செய்யும் பொழுது அவன் யூதாஸ் காரியத்து பிரசங்கம் செய்தான், யூதாசுக்குள் இருந்த பிசாசும் பிரசங்கம் செய்தான். யூதாஸ் காரியத்து பிசாசை துரத்தினான், யூதாஸ் காரியத்துக்குள் இருந்த பிசாசும் அந்த பிசாசை துரத்துகிறது. அதே போலதான் நன்றாக கவனித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற நவீன போதகர்கள், நான் கூறுவது தேவனால் அழைக்கப்படாதவர்கள், நான் கூறுவது சத்தியங்களை சத்தியமாய் உரைக்காமல் இருக்கிறார்களோ அந்த மாதிரியான போதகர்களை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான போதகர்கள் அவர்கள் பிசாசுகளை துரத்துகிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். நாங்கள் பரிசுத்தாவை பெற்றுவிட்டோம் என்று அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், பரிசுத்தாவை பெற்றுவிட்டோம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களை சம்பாதித்து அந்த சர்ச்சிலே ஏற்கனவே நான் பேசினதான், இருந்தாலும் பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவர்கள் 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் அந்த ஊழியக்காரர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள், இந்த யூதாஸ் காரியத்தை போலவே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அப்ப பிசாசு என்ன செய்வான்? பிரசங்கம் பண்ணுவான். பிசாசு என்ன பண்ணுவான்? அற்புதம் செஞ்சான். அப்பவே இயேசு கிறிஸ்து காலத்திலே அற்புதம் செஞ்சான். அப்ப பிசாசு இப்பவும் அதே காரியத்தை தான் செய்து கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, இந்த பிசாசு சொல்லக்கூடிய இந்த யூதாஸ் காரியத்து இவ்வளவும் செய்தான். பிரியமானவர்களே, அந்த பிசாசு தான் இப்போ யூதாஸ்குள் இருந்த அந்த பிசாசு தான் இப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இன்றைக்கு சபைகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அத்தனை பேரும் ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள் தயவு செய்து. ஓகே, நாம் இப்போ பார்ப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11 நீங்கள் 12 வரைக்கும் நீங்கள் அங்கே பாருங்கள். ஹல்லேலூயா. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள். யார்? சீடர்களை குறித்து பேசுகிறார். உலகத்தில் இருக்கிறவர்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே,
நீர் எனக்கு தந்தவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு, கவனிங்கள் பிரியமானவர்களே, நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு, அங்க ஒரு கமா இருக்கும். இவங்க என்ன சொல்றாரு? நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு சொல்றாரு இல்லையா? இதை பிடிச்சி நானுங்க சத்துரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி பெற்றாங்க பாருங்க ஊழியக்காரங்க. அவன் என்ன பண்றான் பார்த்தீங்களா? இயேசு என்ன சொல்றாரு? நம்மை போல. அப்போ நம்மை போல சொல்லும் பொழுது அங்க பன்மை குறிக்குது பார்த்தீங்களா? அந்தி கிறிஸ்து சொல்றான், பன்மையை குறிக்குது பார்த்தீங்களா? அதனால தாங்க நாங்கள் சொல்றோம் திருத்துவம் தேவன் என்று. அதனால தாங்க நாங்கள் சொல்றோம் பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு தாங்க நாங்கள் சொல்றோம். இயேசு நாதரே சொல்றாரு பார்த்தீங்களா? நம்மை போல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த மாதிரியான இயேசு கிறிஸ்து கூறுகிற இந்த மாதிரியான வார்த்தைகளை சற்று நிதானித்து யோசித்து பாருங்கள். தனிமையிலே உட்கார்ந்து ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தையை கூறினார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதுக்கு நான் ஜோடியாக ஒன்று காண்பிக்கின்றேன். ஓகே, நம்மை போல ஒன்றா இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இயேசுநாதர் சொல்றாரு, நீர் பிதாவே, நீர் நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் நீர் எனக்கு தந்தவர்கள். அப்போ பிதாவானவர் அவருக்குன்னு ஒரு ஜனங்களை, ஒரு விசுவாசிகளை, ஒரு ஆத்துமாக்களை, ஒரு மனவாட்டியை பிதாவானவர் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு. அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எனக்கு தந்தவர்களை நம்மை போல ஒன்றா இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். பிதாவை உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். அப்போ பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்குது, அது இயேசு கிறிஸ்து. இதை குறித்து என்ன பேசுறீங்களா பக்கணுங்களா? அருமை தேவ ஊழியர்களே, நீங்க பிதாவின் நாமத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 37 வருஷமா இருக்கிறேன். நானும் எத்தனோ சர்ச்சைகளை போயிருக்கிறேன். அப்போ ஒருத்தர் கூட பிதாவின் நாமத்தை எனக்கு சரியா சொன்னதில்லை. அல்ல, பிதாவின் நாமம் என்ன பண்ண யோகவான்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதை போட்டோம். இதை குறித்து மிகவும் பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாக பேசியிருக்கிறார். ஓகே, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நான் உலகத்தில் இருக்கும்போது உம்முடைய நாமத்தினால், பிதாவே உம்முடைய நாமத்தினாலே எனக்கு தந்த ஜனங்களை காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவைகளை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா! எத்தனை பேரால சொல்லுவீங்க? இந்த 12 சீடர்களிலே கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா! நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, 12 பேரிலே ஒருவன் கெட்டு போனவன். அவன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு துரோகி. அவன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு திருடன். அவன் யார் என்று சொன்னால் அவன் பிசாசா இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்களில் ஒருவன் கேட்டின் மகன். அவன் யாரு? கேட்டின் மகன்னா சாத்தானின் மகன். ஹல்லேலூயா! ஆக இந்த யூதாஸ் காரியத்து சாத்தானின் மகனாய் இருக்கிறான் ஒழிய தேவனுடைய மகனாய் அவன் இல்லவே இல்லை. ஆனால் இந்த யூதாஸ் காரியத்து சாத்தானின் மகன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், விசுவாசத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிசாசுகளை துரத்தினான், அவன் பிரசங்கித்தான், அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது இல்லையா? அது எப்பொழுது கிழிக்கப்படப்பட்டது நான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ இயேசுநாதர் சொல்றாரு இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து, இவன் கேட்டின் மகன், சாத்தானின் மகன். பிரியமானவர்களே, இந்த சாத்தானின் மகன் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். இன்றைக்கு கூட நவீன போதகர்கள், தேவனால் அழைக்கப்படாத போதகர்கள், PhD பட்டம் பெற்ற அந்த போதகர்கள், அவர்களும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்க்க போனால் அவர்களும் கேட்டின் மகனாக இந்த உலகத்திலே ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, யூதாஸ் காரியத்தை போல இவர்களும் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, நன்றாக கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தயவு செய்து யூதாஸ் காரியத் கேட்டின் மகன், சாத்தானின் மகன். இந்த சாத்தானின் மகன் இந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் அடுத்த செய்தியை நாம் பார்ப்போம். அது மாத்திரமில்லாமல் இந்த இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நம்மை போல இவர்கள் ஒன்றா இருக்கும்படிக்கு எதற்காக அந்த வார்த்தை அங்கு சொன்னார் என்பதை குறித்தும் நாம் அடுத்த செய்தியை பார்ப்போம். தயவு செய்து இதை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், மிகவும் அற்புதமாக இருக்கும். ஒரு வெளிப்பாடோடு உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா! இந்த யூதாஸ் காரியத்து இவன் ஒரு துரோகியா இருக்கிறான். இந்த யூதாஸ் காரியத்து ஒரு திருடனா இருக்கிறான். இந்த யூதாஸ் காரியத்து ஒரு பிசாசா இருக்கிறான். இந்த யூதாஸ் காரியத்து
கேட்டின் மகனாய், அதாவது சாத்தானின் மகனாய் இருக்கிறான். இவ்வளவு காரியங்களை பெற்ற இவன் ஊழியங்களை செய்து கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு யூதாசுக்குள் இருந்த அதே ஆவிதான் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவாக சபைகளிலே உலாவிக் கொண்டிருந்து அந்த அந்தி கிறிஸ்துவை பெற்றிருக்கிற அந்த ஊழியக்காரர்கள், கேட்டின் மகன்கள் இன்றைய நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எச்சரிக்கையாருங்கள். தயவு செய்து அந்த கேட்டின் மகனுடைய உபதேசத்தை தான் நீங்கள் யாவரும் பெந்தகோஸ்து ஸ்தாபனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, God bless you. பிரியமானவர்களே, இதை குறித்து இன்னும் ஆழமாக அடுத்த செய்தியிலே நாம் பார்ப்போம். God bless you. கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.